يا نور الهلال أقبل تعال فالشوق طال والقلب سما نحو السماء مترنما لا تنقضي أنت للروح دواء رمضان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இணைந்திருப்பது மன்பஉஸ் ஸாலிஹாத் பெண்கள் அரபு கல்லூரியின் சௌத்துல் மன்பஇயாத் ரமதான் சிந்தனை. ஏழாம் பிறை நிகழ்ச்சி தொகுப்பு கிராஸ் மற்றும் தர்ஜமா வழங்குகிறார்கள் ஹிஃபுல் பிரிவை சேர்ந்த மாணவி ஜெய்னப் அஸ்லம் மற்றும் மூன்றாம் தர மாணவி அம்ரா ஜௌசிர் கான். يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. صدق الله العظيم. كتاب الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகின்றேன். உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின் பாலும் சுவனபதியின் பாலும் விரைந்து கொள்ளுங்கள். அதன் அகலமாகிறது வானங்களும் பூமியுமாகும். அது பயபக்தியுடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் எத்தகையோரென்றால் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் செலவு செய்து கொண்டிருப்பார்கள். கோபத்தையும் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், மனிதர்களின் குற்றங்களையும் மன்னித்துவிடக்கூடியவர்கள்.
அல்லாஹ்வோ இத்தகைய நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். இன்னும் அவர்கள் எத்தகையோரென்றால், யாதொரு மானக்கேடான காரியத்தை அவர்கள் செய்துவிட்டால் அல்லது ஏதும் பாவமிழைத்து கொண்டால், தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்து கொண்டால் உடனே அல்லாஹ்வை மன்னிக்க தேடுவார்கள். அல்லாஹும் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வை தவிர இத்தகையோரின் குற்றங்களை மன்னிப்பவனும் யார்? அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டே அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள். அத்தகையோர் அவர்களுடைய கூலி அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து மன்னிப்பு மற்றும் சுவனபதிகளாகும். இவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். இத்தகு காரியங்கள் செய்தோரின் கூலி அது மிக நல்லது. عن سر الكون يحدثنا الله تعالى أنزله ورسول الله. அடுத்த நிகழ்ச்சி ரமதான் சிந்தனை. வழங்குகிறார் 5ஆம் தர மாணவி ஹஸ்னா அப்துல் அஹத். الله تعالى أنزله ورسول الله معلمنا فلنعمل نحن بمنهجه. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي وكفى من لا نبي بعده. أما بعد. ரமதான் மாதம் என்றாலே ஓர் வித்தியாசமான அனுபவமாகும். அன்றாட வாழ்வியலில் எமக்கு அல்லாஹு தஆலா இம்மாதத்தில் மற்ற மாதங்களை விட திடீர் மாற்றங்களை தந்துள்ளான். அந்த வகையில் ரமதான் நம்மை சீர்திருத்துவதற்கான ஓர் அவகாசம் என்ற தலைப்பில் சிறந்த ரமதான் சிந்தனையை முன்வைக்கின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய இயல்பான செயற்பாடுகளில் இருந்து சற்று வித்தியாசமான அமல்களை செய்யுமாறு ஏவியுள்ளான். அழகிய ரஹ்மத்துடைய நாளினிலே அல்லாஹுடனான நெருக்கத்தை பெற்றிருத்தல் வேண்டும். அதன் அடிப்படையிலேயே எமது வாழ்வு நிகழ வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் நாம் அடிமையாக இருத்தல் வேண்டும். வேறெந்த வஸ்துக்களுக்கும் அடிபணியாது இருத்தல் அவசியமான ஒன்றாகும். அவனுக்காகவே அனைத்தையும் செய்கின்றேன் என்ற எண்ணத்துடன் இருப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இவ்வாறான எண்ணமே ரமதானுடைய மாதத்திற்கு துணை புரிகின்றது. இம்மாதம் முழுவதும் அல்லாஹ்வின் வழிகாட்டலிலே தங்கி இருத்தல் வேண்டும். எல்லா காலகட்டங்களிலும் அவன் விதித்தவைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அழகிய ரமதானுடைய மாதத்தில் நம்மையே நாம் சீர்திருத்த வேண்டும். இந்த மனித சமுதாயத்துடன் கலந்து வாழ வேண்டும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வொழுக்கங்களுக்கு அடிமையாக போகவில்லை. ஒவ்வொரு செயல்களையும் விமர்சன பூர்வமாக அணுகினார்கள். நாம் எம் சூழலுக்கு ஏற்றவாறு மாறக்கூடாது. ஒவ்வொரு விடயமும் நம்மை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் அணுக வேண்டும். இந்த ரமதான் உணவு குடிப்பானம் போன்ற ஹலாலாக்கப்பட்ட செயற்பாடுகளை விட்டு அமல்களின் பக்கம் சென்று எம் பாவச் செயல்களை நாமே சீர்திருத்துவது சிறந்த ஓர் கடமையாகும். இந்த நிலையிலேயே தமக்குள்ளே ஓர் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது இன்றியமையாததாகும். அதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் சமூக மக்களுடன் இணைந்து இஃப்தார்களிலும் தராவிஹ் போன்ற இபாதத்களில் நாமே சீர்படுத்த வேண்டும். இன்றைய மனிதர்களின் தன்மை நிரந்தரமானதாகிவிட முடியாது. எமது குடும்பம் மற்றும் சமூகத்துக்கு எம் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இவ்வாறான ஒவ்வொரு செயல்களையும் ரமதான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எமக்கு கற்றுத்தந்துள்ளது. ரமதான் என்றாலே முஸ்லிமான ஒவ்வொருவருக்கும் அது ஜிஹாதாக உள்ளது. அதாவது தீங்குகளை தடுத்து அது எம்மை சீர்படுத்துகின்றது. இந்த புனித ரமதான் இவ்வாறு எம்மை சீர்படுத்தவே வந்தடைந்துள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொல்லின் போதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியே கூறியிருக்கின்றார்கள். எமது வாழ்வு இந்த ரமதானில் மாத்திரம் சீராக இருக்காது, இனி வரும் எல்லா காலகட்டங்களிலும் சீர்படுத்த வேண்டும். ரமதான் எம்மை வந்தடைய காரணமே மனித ஆன்மாவை தீன்மையிலிருந்து சீர்படுத்துவதாகும். எனவே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வின் நோக்கத்தை மறவாது அல்லாஹுக்காக வாழ வேண்டும் என்று கூறி எம் அனைவரையும் அல்லாஹ் எல்லா காலகட்டங்களிலும் சீர்படுத்த வேண்டும் என பிரார்த்தித்து எனது ரமதான் சிந்தனையை முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. حياتك بالقيم ازرع الدنيا طموح لا تبالي بالألم
இதுவரை கேட்டது ரமதான் சிந்தனை. இறுதி நிகழ்ச்சி துஆவும் ஸலவாத்தும். வழங்குகிறார் 3ஆம் தர மாணவி பரீரா கன்சுல் அமீர். ما أبات تبني الصروح يا حلا منه ابتسم صار يروي كل روح كنا بأخلاق. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولمن أوصانا بالدعاء. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا رب العالمين. يا الله ربي رحمانே கிருபையுடைய வல்லநாயனே யா அல்லாஹ், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்லநாயனே, எங்களுடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ இரகசியமாகவோ பரகசியமாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று நல்ல முறையில் வளர்த்த எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு கிருபை செய்திடுவாயாக. யா அல்லாஹ், கிருபையுடையவனே, அவர்களுடைய பொருளாதாரத்திலும் தொழிலிலும் வாழ்க்கையிலும் நீ பரக்கத் செய்திடுவாயாக. அவர்களுடைய கப்ருகளை சுவனத்து பூஞ்சோலையாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு சுவனத்தின் பால் வழிகாட்டிய எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தவர்களுக்கு அருள் புரிவாயாக. அவர்களுக்கு ஹலாலான ஹாஜத்களையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்திடுவாயாக. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திடுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் மரணித்தவர்களுடைய கப்ருகளை பிரகாசமாக்குவாயாக. கிருபையுடையவனே, இந்த மதரசாவிற்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்றார்களோ அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் நீ புரிந்து கொள்வாயாக. அவர்களுடைய பொருளாதாரத்திலும் பரக்கத் செய்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இஃப்தாருக்காகவும் சஹருக்காகவும் யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அவர்களுடைய சதகாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய நீயத்தை நீ கபூல் செய்திடுவாயாக. பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பிரயோசனமான நல்ல கல்வியை தந்தருள்வாயாக. அதை கொண்டு அமல் செய்வதற்கும் நீ தௌஃபீக் செய்திடுவாயாக. ஒல்லை ஜமானனே, இந்த மதரசா கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு கபூல் செய்வாயாக. ரஹ்மானே, இந்த மதரசாவினுடைய ஹலாலான ஹாஜத்களையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் இஸ்லாத்தையும் ஹிதாயத்தையும் கொடுப்பாயாக. அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பாயாக. அருளாளனே, குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே மன நிம்மதியையும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தருள்வாயாக. இரக்கமுடையவனே அல்லாஹ், நாம் வாழும் இந்த நாட்டில் பொருளாதாரம் செழிப்பாக வளர்வதற்கு நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் களிமாவுடன் நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்தையும் லேசாக்கிடுவாயாக. கிருபையுடையவனே, மௌத்துக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களையும் நீ சீராக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உயிர் எங்களிடம் இருந்து பிரிவதற்கு முன்னால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களுடைய ரூஹை ஏற்றிடுவாயாக. யா அல்லாஹ், எல்லா வகையான கொடிய நோய்களிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக.
இரக்கமுடைய வல்ல நாயனே, குர்ஆனை சுமந்தவர்களும் ஹதீஸை சுமந்தவர்களும் சின்னாஞ்சிறார்களாகிய நாங்கள் இந்த கண்ணியமான இஃப்தாருடைய வேளையில் இருக்கின்றோம். ரஹ்மானே, எங்கள் நோன்புகளையும் நாம் செய்த வணக்க வழிபாடுகளையும் நீ இஹ்லாசுடன் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை உன்னுடைய அருளில் ஏற்று கபூல் செய்திடுவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம வபாரக அலா கைரி கல்கி சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إلا الله لا إله إلا الله لا إله إلا الله ما لنا. இதுவரை கேட்டது சௌத்துல் மன்பாயியாத் ரமதான் சிந்தனை. மீண்டும் ஒரு ரமதான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் விடுகை வருட மாணவி ஆயிஷா அலாஉத்தீன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷேக் அர்ஷத் நவவி, அல் உஸ்தாத் அஷேக் இஹ்சான் நவவி. رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصا. ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصا. ربنا الهادي الودود فضله ملء الوجود. عفوه خير وجود فارتجي دوما رضا. ربنا الهادي الودود فضله ملء الوجود. عفوه خير